ஹாய் வீவோஸ், வெல்கம் டு சங்கை சமையல். நம்ம வீவோஸ் எல்லோருக்கும் ஆடிப்பெருக்கு தின வாழ்த்துக்கள். ஆடிப்பெருக்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 வாரம் தாண்டி போயாச்சு. இப்போ போய் போடுறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். வீடியோலாம் எடுத்தாச்சு, எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ண ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அதுக்கு முதல்ல சாரி சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலேயும் டிலே பண்ணால் அடுத்த ஆடிப்பெருக்கே வந்துடும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, ஏதோ நம்ம பேசி அன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே கடன்னு போயிடலாம். இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு புது வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறோம். போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா புது வீட்டுக்கும் பழைய வீட்டுக்கும் ரன் எடுத்து டயர்ட் ஆகிட்டோம். ஆக்சுவலி பழைய வீட்டில் தான் பண்ணணும். சரி, புது வீடு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ புது வீட்டில் கொஞ்சம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் போன வருஷம் பண்ணோம். பட் இந்த வீட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இங்கே வந்தாச்சுங்கிறதால இது இந்த ஆடிப்பெருக்கு இந்த வீட்டில் பண்ணுற முதல் ஆடிப்பெருக்கு. இந்த டே சண்டேயில் அமைஞ்சதால் என்வி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இதே ஃபாஸ்டிங் டேவாக இருந்தால் கண்டிப்பாக நானும் சாம்பார், ரசம், வடை, பாயசம் இது தான் பண்ணி ஆகணும். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டுமே பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் பியூர் வெஜிடேரியன். ஸோ அதுக்கு அவருக்கு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இதே ஃபாஸ்டிங் டேவாக இருந்தால் அதை மட்டும் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்பேன். இன்றைக்கி 2 டிஷ்ஷுமே நான் பண்ணி ஆகணும். சுத்தமாக டைம் கிடையாது. எந்த ஒரு பிளானுமே இல்லை, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் கிடையாது. இந்த ஆடிப்பெருக்கு தேவையான பூஜை பொருட்கள் கூட நான் எதுவுமே வாங்கி வைக்கல. சாட்டர்டே அப்படியே சிம்பிளி சிட்டிங், ஒன்று கூட நான் யோசிக்கவே இல்லை. மறுநாள் காலையில் அப்போ தான் பார்க்குறேன் எப்போ படைக்கலாம் அப்படிங்கிறதையே. ஏன்னா என் பொண்ணு ஹாஸ்டலில் இருக்காளா, அவள் வீட்டில் இல்லை. அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லேயே நான் எதையுமே வாங்கணும் படைக்கணும் அப்படிங்கிறதே தோணவே இல்லை. 6 to 9 இந்த மஞ்சள் கையெல்லாம் வச்சு படைப்பாங்க, அது பண்ணலாம். அப்படி இல்லைனா 11 to 12 அப்படின்னு நினைக்கிறேன், அந்த டைம்குள்ளே படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. என்னென்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். காலையில் கொஞ்சம் என் பொண்ணை நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு உக்காந்தது தான் போச்சு. ஃபுல்லாக டைமே இல்லாமல் போயிட்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பாப்பாவும் இல்லை, பையனும் பார்த்திங்கன்னா 12:30 ஸ்கூலில் சென்னைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க டோர்னமெண்ட்காக. அதுக்கு அவன் ரெடி ஆகிட்டு இருந்தான். மார்னிங்கே அவன் ஸ்கூல் போயிட்டான். போயிட்டு திருப்பி ஒரு 10 o'clock வீட்டுக்கு மறுபடியும் கிளம்பி போகணும். எனக்கு பார்த்திங்கன்னா நான் அப்போ தான் யோசிக்கிறேன், என்னடா பண்ணுறதுன்ட்டு. அவன்கிட்ட கேட்டால் எனக்கு பிரியாணி பண்ணுமா அப்படின்ட்டான். சரி, சாம்பார் ரசமே நம்ம வச்சலான்னு பிளான் பண்ணால் அவன் வேறு அப்படி கேட்குறானேன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் சின்னனை வேறு மட்டன் எடுத்து கொடுத்துச்சு. மட்டன் வச்சு மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அப்புறம் 65, அப்புறம் வழக்கம் போல் சாம்பார், ரசம், வடை, பாயசம் எல்லாம் பண்ணணும். டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அந்த 6 to 9 ஒன்றுமே படைக்க முடியல என்னால். சரி, 9லேருந்து நம்ம 11 எல்லா டிஷ்ஷும் பண்ணி முடிச்சிருவோம். கரெக்டாக 11 to 12 படைக்கிறதுக்காக, அது கொல்லை பக்கம் அந்த கிணறுக்கு பக்கத்தில் படைக்கணும். எப்போதுமே அங்கே தான் படைப்போம். சரி, அங்கேயும் படைக்கணும், புது வீட்டு பூஜை ரூம்லேயும் படைக்கணும். பண்ணிடலாமா, பண்ணிவிடுவோன்னு ஒரு பக்கம் எனக்கு அசிரீரி மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் டைம் சுத்தமாக பத்தலை. ஹெல்ப்புக்கு கொஞ்சம் கூட ஒரு ஆள் கூட இல்லை. பொண்ணு இருந்தால் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவா, அவ்வளோ இல்லை. சரி, எல்லாமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு டிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிஷ் இதுதான் வாங்க போகிறோன்னு பிளான் ஆகிட்டுனா அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கட் பண்ணி ஓரமாக வச்சுப்பேன். இப்போது கிச்சன் நம்ம ரொம்ப மெஸியாக இருந்தால் நம்ம செய்கிற சாப்பாடுமே ஒரு டென்ஷனாக தான் நான்லாம் சமைப்பேன். நீங்கள் எப்படின்னு தெரியல. அதில் ஒரு ருசி பசி எதுவும் இருக்காது. நம்ம எது செஞ்சாலும் லவ்வோடு சமைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த டிஷ். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மார்னிங் இட்லியும் கத்திரிக்காய் கோஸ்து தான் பண்ணியிருந்தேன். இந்த கத்திரிக்காய் கோஸ்து ஆல்ரெடி நம்ம விளாகில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் அன்னைக்கு ஃபுட் எடுத்துக்கல. என்றைக்குமே மதியம் எதாவது ஹெவியாக சாப்பிட போகிறேன்னா மார்னிங் ஸ்டமக்குக்கு லீவ் விட்டுருவேன். ஏதாவது ஸ்ப்ரவுட் இல்லைனா சுண்டல் ஏதாவது கூழ் அதை மாதிரி குடிச்சுப்பேன். அன்னைக்கு வேலை பிஸியில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தோல்ல. ஆல்ரெடி சுண்டல்லாம் வேக வச்சு வச்சுருந்தேன், அதை மறந்துட்டேன். அப்புறமா தான் ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்க ஸ்டேஜில் தான் ஐயோ நம்ம சாப்பிட்லையே அப்படிங்கிறதே தோணும். அதனால் அதுக்கப்புறம் தான் அந்த சுண்டல் எடுத்து சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா டைம் இல்லை. நம்ம எதெல்லாம் அரைச்சி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் சிக்கன், மட்டன் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த சிக்கன் மட்டனுக்குலாம் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பூஜை ரூமில் போயிட்டு எதெல்லாம் எடுத்து வச்சு படைக்கிறதுக்கு எது தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் பையன்கிட்ட சொல்லியிருந்தேன், நீ போயிட்டு கிணறுக்கிட்ட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு இந்த பிள்ளையாரெலாம் மண் பிள்ளையாரெலாம் பிடிச்சி வைப்பா அப்படின்னு. அவனுக்கு சுத்தமாக தெரியல. இதை வேற நான் கத்தி சொல்லி அவனை செய்ய வச்சுட்டேன். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு பண்ணிவிட்டு இங்கே ஸ்டவ்வில் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. இப்போ பிரியாணிலாம் போட்டுட்ருக்கும் போது நம்ம குறுக்க எங்கேயும் போக முடியாது. அதனால் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த கேப்பில் நான் இந்த பூஜை ரூமில் இருக்க இடத்த அழகாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் போயிட்டு நான் மட்டன், சிக்கன்லாம் கையை வச்சேன். மட்டன் வச்சு பிரியாணி தான் போட்டிருந்தேன். சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். 65 பண்ணியிருந்தேன்.
அப்புறம் சாம்பார், ரசம் எல்லாமே பண்ணியிருந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் "எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற? நீ அழகா தயிர் சாதமே பண்ணியிருந்துருக்கலாம்" அப்படின்னு சொன்னாரு. எனக்கு மனசு கேட்கல. நம்பலாம் வந்துட்டு இத சாப்பிட்றோம், அவங்க மட்டும் அப்படி சாப்பிட்றாங்களேன்னு தோணும். அதுக்காக ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்லன்ட்டு சில விஷயங்கள இப்போ வரைக்குமே நான் செஞ்சிட்ருப்பேன். பையனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30க்குலாம் ஸ்கூலுக்கு ரீச் ஆகணும். நான் இங்கே எல்லா வேலையும் ஒரு 3/4 முடிஞ்சு போச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. நான் டைம் ஃபிட் பண்ணது 11:00ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்து மாவிளக்குலாம் வேற பண்ணணும். அது லைட்டாக அரிசி ஊற வச்சு பண்ணணும். அதுக்கும் டைம் இல்ல. என்னடா பண்ணுறது? எதுவுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு செஞ்சோம் அப்படின்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படைக்கிற விஷயத்தில் எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான். என் பையன்கிட்ட சொல்லியிருந்தேன், "நீ வந்து கொல்லைப்பக்கம் போய் இதெல்லாம் ரெடி பண்ணி வையின்னு." அவன் ஓரளவு நல்லா தான் பண்ணி வச்சுருந்தான். அப்புறமா போயிட்டு கடன்னு படைச்சிட்டு அந்த மஞ்சள் கயிறு நம்ம கழுத்தில் போடுறதுக்கு கரெக்டாக 11:55. அப்பாடா 12க்குள்ளே போட்டாச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தியோட அங்கே படைச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்து இந்த புது வீட்டு பூஜை ரூம்லேயும் எல்லாமே வச்சு படைச்சாச்சு. படைச்சிட்டு என் பையனுக்கு பிரியாணி வச்சு சாப்பிட வச்சு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கு பிறகு தான் எனக்கு நான் பெருமூச்சே விட்டேன். அப்பாடா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அடுத்தது என் பொண்ணை பார்க்குறதுக்கு நாங்கள் 2:00 வேறு கிளம்பணும். ஸோ நாங்களும் ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அவளுக்கு கொண்டு போயிட்டு நான் பண்ணது எல்லாத்தையும் சர்வ் பண்ணி அவளுக்கும் அந்த மஞ்சள் கயிறெல்லாம் கட்டி விட்டதுக்கு பிறகு தான் சாட்டிஸ்ஃபை ஆனோம். ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா, ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.